கிட்ட வந்து தொலைச்சிடுவேன். மரியாதை இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை கொன்னுடுவேன். போய் உங்க அப்பன் கிட்ட சொல்லு. கிட்ட வராதீங்க, இவளை கொன்னுடுவேன். கொல்லு. நிஜமா தான் சொல்றேன், கொன்னுடுவேன். கொல்லு கொன்னுடுவேன். கொல்லு. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधये शरण्ये त्र्यंबके யாரா இவங்களை உள்ள வர விட்டது? இங்க பார், அந்த தாலியை கொடு. கொடுக்க மாட்டேன். இப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாப்பிள, என் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை முதல்ல அறுத்துட்டு அப்புறம் அவ கழுத்துல தாலி கட்டு. அவசியம் ஏற்பட்ட உன் தாலியை எடுத்து அந்த தாலியை கட்ட வைப்பேன். தந்திரி. என்னடா பாக்குறீங்க? தாலியை பிடிக்கிட்டு வெளியே துரத்துங்க. சொல்லுடா. ஐயோ, நானே அந்த தடக்கு யாருமே இல்ல. நீ எப்படியும் இங்கதான் வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் இவங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம் அவங்களை தீக்குளிக்க விடாம தடுங்கப்பா. நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். வாய மூடுறா. என்னடி தீ குளிப்பேன்னு என்ன மிரட்டினா பயந்து போய் நான் கல்யாணத்தை நிறுத்துவேன் நினைச்சியா? நீ ஒண்ணு அந்த வேலை செய்ய வேண்டாம். நானே உனக்கு நெருப்பு வச்சு அந்த அக்னி சாட்சியா இந்த கல்யாணத்தை நடத்துறேன். டேய், மரியாதையை இப்ப உங்க கையில இருக்கிற துப்பாக்கியை கீழே போடுங்க. கீழே போடலன்னா இவனை சுட்டு பொசுக்கிடுவேன். டேய், கொளுத்துடா. எங்க ஆள பணையம் வச்சு ஒரு கிரிமினலை தப்பிக்க வைக்கிறீங்களா? இவர் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ரைட் ஹேண்டரா. ரைட் ஹேண்ட் அதிகமா பாராட்டாதீங்க சார், ப்ளீஸ் சார். பாராட்டுங்க சார். இவனுக்கு ஏன் பயப்படணும்? சார் ஐயோ புரிய மாட்டேங்குதே சார். வேண்டாம் சார். சார் சார் ப்ராப்ளம் சார். புரியல சார். புரியல சார்.
நீதான் நாடகம் ஆடி அஸ்வினி தப்பிக்க சொன்னா? ஆமாண்டா. என்னடா தடியை தூக்கிட்டு பெரிய கொம்பன்களாட துரத்திட்டு வரீங்க? என் லெஃப்ட் ஹேண்ட் ஆத்திரப்பட்டுச்சுன்னா உங்க கழுத்துக்கு மேல தலை இருக்காது தெரியுமா? எங்க ஆத்திரப்பட சொல்லு. ஓஹோ, ஒரு தடவை என்ன லெஃப்ட்னு சொல்லுங்க. இன்னொரு தடவை லெஃப்ட்னு சொல்லுங்கடா பாக்கலாம். இன்னொரு தடவை லெஃப்ட்னு சொல்லுங்கடா. என்னடா ஏன் பேசாம இருக்க? ஆத்திரப்படு. ஐயோ என்னப்பா இது? ஆத்திரப்படு. இன்னொரு தடவை லெஃப்ட்னு சொல்லுங்கடா. ஐயோ இவருக்கு என்ன கொன்னுடுவாருங்க. ஒரு தடவை ஆத்திரப்படு. முடியாது. வாங்கடா. எங்க வாழ்க்கையை நாசமாக்கி அந்த அயோக்கிய விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். உன்னை கொன்னா தாண்டி. என்னடா அது? நான் அப்பன்டா. பயமுறா. இத்தனை நாளா நீ எனக்கு அப்பங்கிறதால உன் வார்த்தையை வேதவாக்கா நம்பி நான் நாசமா போயிட்டா. நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு மகன் இல்லடா. இவன் தான் சந்திரசேகர் கொன்னவன் சார். வலது கை கூட இப்ப புட்டுக்கிட்டு போயிடுச்சுங்க. தப்பா பேசி இடது கையோட உதவியை ஏற்கனவே இழந்துட்டேன். இப்ப என் வாழ்க்கை என்ன ஆகிறது ஐயா? எதையும் இளக்காரமா பேசக்கூடாதுங்க. பாடியில எந்த பார்த்து நான் கோஆபரேஷன் செஞ்சாலும் பொழப்பு என் கதை மாதிரி தான் ஆகும். ஐயோ வேண்டாம், அடிக்காத அடிக்காத. கண்ணீர் விடாத. மை டியர் லெஃப்ட் ஹேண்ட். என் வேலை முடிஞ்சிருச்சு சார், போலாம். நான் ரெடி. உன் மேல ஒரு குற்றமும் இல்லம்மா. அங்க பாரு.